ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயரா சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபயர் பிரெட் பன்னீர் பீஸா தான் பார்க்க போகிறோம். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, சாப்பிடவும் ஃபயர் மாதிரி தான் இருக்கும். சீஸியாக எம்மியாக வீட்லேயே எவ்வளோ அழகாக ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன், கேப்சிகம், சீஸ் துருவிருக்கேன், பன்னீர். வெட்டி வச்சது எல்லாத்தையும் நம்ம பவுலில் மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஆனியன் போட்டுக்கிறேன், கேப்சிகம், நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவர்காண்டி, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து செஷ்வான் சாஸ் நான் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா அந்த ஃபயர் மாதிரி காரசாரமாக இருக்கும். அதுக்கப்புறமா பெப்பரு, தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக மயனீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பன்னீர் மிக்சரும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ப்ரெட் அலைன் பண்ண வேண்டியதான். நான் வந்து 4 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து பீஸா பாஸ்தா சாஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த ப்ரெட்டில் ஒரு ப்ரெட்லேயும் நீங்கள் அந்த சாஸ் அப்ளை பண்ணிங்கன்னா தான் அந்த பீஸாவோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம எல்லா ப்ரெட்லேயும் வந்து இந்த சாஸ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் சீஸ் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். சீஸ் ஸ்லைஸை வந்து நான் வந்து குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி நான் ஒரு ப்ரெட்லேயே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரெட்லேயே ஃபுல்லாக அந்த சீஸ் ஸ்லைஸ் வச்சிங்கன்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்லைஸாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரெட் பண்ண மிக்சரை நம்ம ஒரு ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான் பன்னீர் கலவையை வந்து. அதுக்கப்புறமா நம்ம பண்ணி முடித்ததுமே வந்து லாஸ்ட்டாக துருவின சீஸை அது மேலே அப்படியே பரவலாக போட்டு விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அட்டகாசமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக பீஸா மாதிரியே ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா ப்ரெட்டில். இதுக்கப்புறம் என்ன, டோஸ்ட் பண்ண வேண்டியதான். பேன் எடுத்துக்கோங்க, பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வச்சுருக்க ப்ரெட்டை வந்து அலைன் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் அதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அட்டகாசமாக சூப்பராக 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜூஸியாக ரெடி ஆகிடும். சீஸியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த சீஸ்லாம் நல்லா. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ஃபயர் பிரெட் பன்னீர் பீஸா ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இது வந்து ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டுங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய vlog கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.